Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. எல்லாமே வந்து ஏமா இதெல்லாம் இங்க வந்து நாங்க பண்ணதான் எங்களோட ஆய்வுல சூரியனோட நகர்வு எப்படி அப்படிங்கிறது இந்த விஷயமெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா இப்போது சித்திரை 1க்கு வந்து வெயில் இங்கே இருக்கும். அப்போது அக்னி நட்சத்திரம் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம இடத்துக்கு வரும்பொழுது வைகாசி மாதத்தில் வந்து நம்மளுக்கு அதான் அக்னி நட்சத்திரம். இதை குழந்தைகளுக்கு மிக எளிமையாக சொல்ல முடியும். ஆனால் இதை வந்து நாங்கள் 2 வருஷமாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சிருச்சா? ஆமாம். அப்போ ஏதோ ஒரு உபகரணம் இருந்தால் தான் நம்ம எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுது. அப்போ இந்த நகர்வுகளில் தான் வந்து சூழல் மாறுபடுது. அந்த சூழல் மாற்றத்துக்கு தான் பருவங்கள் இதாகுது. அந்த பருவத்தில் மாறுபடுறதுனால உடம்பு ஒரு சூழலேருந்து இன்னொரு சூழலுக்கு தகவமைக்கிறதுக்காக வரப்படுறது தான் காய்ச்சல். அப்போ நம்ம அதுக்கு ஒரு 3 நாள் பொறுத்து இருந்தால் போதும், அதை இதாகிடும். இப்போ பாருங்கள், எங்களோட கணக்குப்படி இன்றைக்கி வந்து ஆடி 19. உங்கள் கணக்குப்படி? கணக்குப்படி ஆடி 18 அமாவாசை முடிஞ்சதுக்கு பிற்பாடே பார்த்துட்டிங்கன்னா காற்று மாறிடுச்சு. அதிகமாக காற்று அடிக்குது, அதில் ஒரு குளிர்ச்சி இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஏன்னா இது காற்று மாறுறதுக்கான ஒரு இயல்பு. இந்த நகரத்து வாழ்க்கை வேணாம், 9 to 5 ஜாப் போர் அடிக்குது, ரொம்பவே பிரச்சனையா இருக்கு, இயற்கையோட இயற்கையா காடுகள்ல போய் வாழணும் அப்படின்னு நம்மள பல பேர் அப்பப்போ இந்த டயலாக்ஸ் பேசுறது வழக்கம். ஆனா இங்க ஒருத்தர் அதை செஞ்சே காட்டியிருக்காரு. ஒரு காலத்துல MBA பட்டதாரி, IT நிறுவனத்துல பெங்களூர்ல வேலை செஞ்சவரு இப்போ காடுகள்ல நடுவுல வீடு அமைச்சு இயற்கையோட இயற்கையா தன்னுடைய குடும்பத்தாரோட வசிச்சுட்டு வராரு. பறவைகள் ஆகட்டும், மரங்கள் ஆகட்டும், அதுக்கு காலம் வந்தோடனே அது பூக்க தொடங்குதா? அப்போ அதுக்குள்ள ஒரு கேலண்டர் இருக்குதா? அப்போ நமக்குள்ள ஒரு கேலண்டர் இருக்குது. வெயில் காலத்தில் வேர்க்குரு வருது, பனிக்காலத்தில் உதறி வெடிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அவங்களே சில தொழில்நுட்பத்தை கொண்டு உபகரணங்களை உருவாக்கி அதன் மூலமா இவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு வராங்க. இது ரொம்ப முக்கியம். என்னன்னா இப்போ இந்த செயல்பாடுகள் பாருங்க, கால் மிதிக்குதா, கை 2 வேலை செய்யுதா, கண்ணு பார்க்குதா, ஒரே நேரத்தில் அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யும். நான் துணியாக பார்க்கல, இதில் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வரும்பொழுது அது இன்னொரு உடம்பாக தான் பார்க்குறேன். உடம்பு சரியில்லைனா கசாயம், தேவைப்பட்டாதான் மருத்துவமனை, அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே தயாரிச்சுக்கிறது, இரும்பு பட்டறை, நெசவு தொழில், மாட்டு சாணத்தை வச்சு திருநீர் செஞ்சு சாம்பிராணி செஞ்சு விற்பனை செய்யறது, இப்படி இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகா இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க வானிலையை அறியறதுக்காக சில உபகரணங்களையும் இவங்க தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய அந்த பூமி உருண்டை மாதிரி இப்படி ஒரு உபகரணத்தை வச்சு மாதங்களை வச்சு இப்போ வெயில் அதிகமா அடிக்கும், இப்போ மழை பெய்யும், இதுக்கேற்ற மாதிரி நமக்கு உடல்நிலை சரியில்லாம போகும், அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே அழகா இப்படி பருவநிலை மாற்றத்துக்கான உபகரணங்களையும் பயன்படுத்திட்டு வராங்க. இயற்கையோட இயற்கையா இயற்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம ரொம்பவே அழகான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. பார்க்கும்போது நமக்கும் பொறாம வரும், ஆஹா இப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளும் வாழலாமே அப்படின்ற ஒரு ஆசையும் கூட வரும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.